உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன் ஏழைங்க இன்னும் ஏழையாவே இருக்காங்கன்னு தெரியுமா? இந்த கேள்விக்கு 2 குட்டி கதைகள் மூலமா பதில் தெரிஞ்சுக்கலாம். எல்லார்க்கும் வணக்கம், நான் ராணி. வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். ஒரு ஊர்ல ஏழை இல்லத்தரசி மாலான்னு ஒருத்தி இருந்தா. மாலா தினமும் காலையில 5 மணிக்கே எழுந்து வீடுகளுக்கு வீட்டு வேலைகள் செய்ய கிளம்பி போவா. அவளுக்கு கையில கிடைக்கிற சம்பளம் எல்லாம் வீட்டு வாடகை, கடன், குழந்தையோட பள்ளி கட்டணம் அப்படின்னு எல்லா செலவுகளுக்குமே சரியா போயிடும். அப்படி இருக்குறப்போ ஒரு நாள் அவளோட மகன் கேக்குறான், அம்மா, நாம எப்போ பெரிய வீட்ல வாழ்வோம் அப்படின்னு. அந்த கேள்வி மாலாவோட மனசுக்குள்ள ஏதோ செஞ்சுது. மாலா ஏழையா இருந்ததுக்கு காரணம் சோம்பேறித்தனம் இல்லை. அவ நல்லா உழைச்சா. அவளுக்கு சம்பளமும் வந்துச்சு. ஆனா அவகிட்ட சேமிப்பு இல்லை. உழைப்பு இருந்துச்சு, ஆனா புதுசா ஒரு திறமைய மாலா கத்துக்கல. நம்பிக்கை இருந்துச்சு, ஆனா வழிகாட்டுதல் இல்லை. அப்போ மாலா ஒரு அற்புதமான முடிவை எடுத்தா. அது என்னன்னா, தான் சம்பாதிக்கிற பணத்துல இருந்து தினமும் 50 ரூபாவ சேமிச்சு வச்சுக்கிட்டா. அத வச்சு தினமும் ராத்திரி 1 மணி நேரம் மாலா தையல கத்துக்கிட்டா. அப்படியே சின்ன சின்ன ஆர்டர்கள வாங்க ஆரம்பிச்சா. அப்படியே 1 வருடம் போச்சு. மாலா இப்ப வெளிய வீட்டு வேலைக்கெல்லாம் போறதில்ல. அவ வீட்ல இருந்தே நிறைய பேருக்கு வேலை கொடுக்க ஆரம்பிச்சா. ஏழைகள் ஏழைகளாகவே இருப்பது பணம் இல்லாததால மட்டும் இல்லைங்க, வாய்ப்பு, அறிவு, திட்டம் இல்லாததால. உழைப்போட சேர்த்து கற்றலும் சேமிப்பும் இருந்தா ஏழ்மை நம்மட்ட நிலைச்சு நிக்காது. நான் சொன்னது சரிதான நண்பர்களே? சரி. இப்ப 2வது குட்டி கதைக்குள்ள போலாமா? அன்னைக்கு ராத்திரி முழுக்க மழை பெய்ஞ்சது. கசிஞ்சிட்டே இருக்கற கூரைக்கு கீழ லட்சுமி தன்னோட குழந்தைங்க நனஞ்சுராதபடி அவங்கள அப்படி அணைச்சுட்டு உட்கார்ந்திருந்தா. வீட்ல அரிசி இல்லை, பணம் இல்ல, நம்பிக்கை கூட இல்ல. அன்னைக்கு ராத்திரி அப்படியே போச்சு. லட்சுமி காலையில எழுந்ததும் தன்னோட வீட்டு நிலையம் பார்த்து வந்த கண்ணீர துடைச்சுக்கிட்டா. அப்புறம் அவளோட மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிட்டா, அழுதா பசி போயிராது. உடனே அவ வீட்ல இருந்த பழைய அடுப்பை சுத்தம் செய்தா. தனக்கு தெரிஞ்ச சாம்பார் சாதத்தை ரொம்ப பக்குவமாவும் ஆரோக்கியமாவும் ருசியானதாவும் செஞ்சு டிபன் பாக்ஸ்ல வச்சு வேலைக்கு போற மக்கள்கிட்ட விற்க ஆரம்பிச்சா. முதல் நாள் வெறும் 100 ரூபாதான் லாபம் கிடைச்சுது. ஆனா அடுத்த வாரம் 500 ரூபா லாபம் கிடைச்சது. அப்படியே கிடைச்ச லாபத்தை எல்லாம் சிறுக சிறுக சேமிப்பு. 1 மாசத்திலேயே கடன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது. அப்போ லட்சுமியோட குழந்தைங்க 2மே கேட்டது, அம்மா, நம்ம கஷ்டம் எல்லாம் இப்பம் போயிடுமா? அதுக்கு லட்சுமி சின்னதா சிரிச்சுட்டு இப்படி சொன்னா, ஏழ்மை பணத்தால மட்டும் போயிராது பசங்களா. மனசு, நம்ம மனசு இரும்பு மாதிரி உடையாம இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம கஷ்டம் நம்மள விட்டு போகும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏழ்மைய சமாளிக்க தேவையான முதல் ஆயுதம் பணம் இல்லைங்க, தைரியம், துணிவு. ஒரு மனுஷனை எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில இருந்தும் வெளியில கொண்டு வந்துடும். நீங்களும் உங்க தைரியத்தாலையும் தன்னம்பிக்கையாலையும் தான் வாழ்க்கையில முன்னேறி இருக்கீங்கன்னு துணிவே துணைன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த 2 குட்டி கதைகளும் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.